ஒரு மனுஷன்ட்ட உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, 50 வருஷம் வாழ்றது உனக்கு பிடிக்குமா, 1000 வருஷம் வாழ்றது உனக்கு பிடிக்குமா அப்படின்னா 50 வருஷத்துக்கு நம்ம விரும்புவோமா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பூமியில வாழ்றீங்களே, 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு வரையும் வாழ்றீங்களே, கல்யாணம் முடிஞ்சு உள்ள பெற்றதுக்கு அதுக்கப்புறம் உங்க குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி என்கின்ற ஒரு வம்சாவளி வாழ்வு வாழ்றீங்களே, இது வாழ்வு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தொழுறனா என்ன ஆக போகுது? சிந்தனையில விளையாடும். கேட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு குர்ஆனாக இருந்தது. ஒட்டுமொத்த குர்ஆனையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காண்பிச்சார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே ஒரு அருட்கொடையான உன்னதமான ஒரு இறை தூதர் அல்லாஹ் அவருடைய திருமறையில குறிப்பிட்டு காமிக்கின்றார். இந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும், இந்த நபி மூமின்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய உயிரை விட மேலானவராக நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய உயிரை விட மேலானவராக நீங்கள் நேசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மூமின். அது வரைக்கும் நீங்க மூமின் ஆக முடியாது. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவனுடைய திருமறை இன்னும் சொல்றான், இந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விதமான வாழ்வுக்கும், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது. இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணுங்கிறத நீங்க பார்க்கணுமா? இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரைத்துமுனி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள் அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்படி இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வு அமைச்சுக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரயாணியை போன்று இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்வு அமைச்சிங்கன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக அவர்கள் பின்பற்றுவதற்கு முன்பு, நுபுவத்திற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு வியாபார திறமையில் உள்ளவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாபார திறமையை பார்த்துத்தான் கதீஜா பிராட்டியார் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணமே செய்து கொண்டார்கள் என்கின்ற வரலாறு சம்பவங்களை பார்க்கிறோம். 40 வயது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுபுவத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினானோ அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தொடர்ந்து 3 நாட்கள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். என்ன நோக்கம்? எதற்காக வேண்டி இந்த தியாகம் என்று சொன்னால், மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். மறுமை சிந்தனை நம்மளை விட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குது. மன்னரை வாழ்க்கையை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் நாளை மரணித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் படிப்படியாக குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் பார்த்துக்கலாம், யார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா என்கின்ற அலட்சியம். நம்ம தொழுறனா என்ன ஆக போகுது, நோன்பு நோக்கல்னா என்ன ஆக போகுது, நம்ம பாட்டு இந்த உலகத்துல ஜாலியா வாழ்ந்துக்கிட்டு போகலாம், மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வை நேசித்துக் கொண்டு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில், இந்த மனிதனுடைய அந்த முற்போக்கு சிந்தனை என்கின்ற அடிப்படையில் இந்த மனிதன் ஒரு வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறதா? நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு மனிதன் நிம்மதியை தேடி அலையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நிம்மதி இல்லை. எவ்வளவோ பெரிய பொருளாதாரத்தில் மேதைகள் எல்லாம், பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிம்மதிக்காக வேண்டி அலையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவோ நான் சம்பாரிச்சுட்டேன், ஆனால் மனசு நிம்மதி இல்லை அப்படின்பாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. அது மிகப்பெரிய ஒரு பாரமாக நமக்கு இருக்கிறது. தொழுகை என்பது பாரமாக இருக்கிறது, குர்ஆன் ஓதுவது பாரமாக இருக்கிறது, தஸ்பீஹ் செய்வது பாரமாக இருக்கின்றது. நன்மையான காரியங்களை நோக்கி நடந்தாலே என் கால் பாரமாகி விடுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? அதை சிந்தித்தாலே என்னுடைய
என்னுடைய உள்ளமும் சரி, என்னுடைய உடலும் சரி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அனாச்சாரமான, ஆடம்பரமான ஏதோ ஒரு சம்பவத்தில் என்னுடைய சிந்தனையை நான் என்ன செய்கிறேன், அதை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அவ்வளவு நேரங்களை என்னால் ஒதுக்க முடியுது உலகத்தில், சாதாரணமான ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி. ஆனால் மார்க்க விஷயத்திற்காக வேண்டி என்னால் 1 மணி நேரத்தை ஒதுக்க முடியல. ஏன்? ஷைத்தான் அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி இருக்கிறான். என்ன செய்யறான்? ஊடுருவி இருக்கிறான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சான மஜ்ரத்தும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பயான் கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. மார்க்க உபதேசங்களை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஜும்மாவுடைய நேரத்தில் கூட நம்ம தாமதமாக தான் வருவோம் பள்ளிக்கு. ஜும்மாவுடைய நேரத்தில் கூட கடைசியில் எப்போ ஜமாத் ஆரம்பிக்குமோ அந்த 2 ரக்காயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பல பேர் நமக்கு இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. ஏன்? என்ன காரணம்? அலட்சியம். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயம் என்னிடத்திலே போய்விட்டது. மறுமை நாளில் அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பானே என்கின்ற அச்சம் என்னிடத்தில் இருந்து போய்விட்டது. மரணித்த பிறகு மன்னரை என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறதே, அதற்கு பிறகு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கின்ற அச்சம் என்னிடத்தில் இருந்து போய்விட்டது. அதனால பயம் அது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பள்ளிவாசலுடைய பாங்கு ஓசை என்னுடைய காதுகள்ல கேட்குது. ஆனால் என்ன செய்வதில்லை, நாமும் வருவதற்கு தயாரா இல்லை. பாங்கு சவுண்டு என் வீட்டுக்கு கேட்கறது இல்லையா, அதனால நான் வர்றது இல்லையான்னு பார்த்தா இல்லை, என் வீட்டுக்கு கேட்கும். எல்லா நேரமும் கேட்கும். பள்ளியுடைய பாங்கோசை என் வீட்டுக்கு கேட்கும். இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்துவதில்லை, அலட்சியப்படுத்துவதில்லை. அதை என்ன செய்ய, அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில். அப்போ இதனுடைய விளைவு நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கை சேதமாகிவிடும். அன்பானவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் மரணம் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். மரணித்த பிறகு அதற்கு பிறகு நம்முடைய வாழ்வு என்பது நம்ம திரும்பி இந்த உலகத்துக்கு வர முடியாது, முடிஞ்சு போச்சு. வமா பர்சக்கும், இந்த உலகத்திற்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு திரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுவான். திரையை ஏற்படுத்தினா எப்படி திரும்பி வர முடியும்? இந்த உலகத்துக்கு மீண்டும் வந்து தொழுவ முடியுமா? மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த ஜும்மாவுடைய தொழுகை இந்த உலகத்தில் மரணித்தவர்களை கொண்டு வந்து இங்கே வாங்க தொழுவுங்கன்னா தொழ முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு வக்து தொழுகையாவது அவங்களால இங்கே வந்து தொழுவ முடியுமா? முடியாது. ஒரு தடவையா இந்த உலகத்தை எட்டியாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்லை நம்மளாவது பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இவர்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நமக்கு கண்ணு முன்னாடி எங்க போனாங்கன்னே நமக்கு தெரியாது. நாமளும் எங்க போறோம் நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், மறைவான ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், மரணித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, அதிலிருந்து தான் உங்க வாழ்க்கை ஆரம்பம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பூமியில வாழ்றீங்களே, 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு வரையும் வாழ்றீங்களே, கல்யாணம் முடிஞ்சு உள்ள பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்க குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி என்கின்ற ஒரு வம்சாவளி வாழ்வு வாழ்றீங்களே, இது வாழ்வு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறீங்களே, இது வாழ்வு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீட்டில் மாட மாளிகைகளும் இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான வாகனங்களையும் உங்களுக்கு தேவையான வீடுகளையும் இந்த உலகத்தில் கட்டி வச்சிருக்கீங்களே, இது வாழ்வு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது வாழ்வு கிடையாது. எல்லாம் சொல்றேன். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை யாராவது உபயோகப்படுத்துவாங்க. ஆசையா கட்டுவார் இவர் வெளிநாட்டில இருந்து. எப்படியாவது ஊர்ல ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டி நாம அந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைப்பார். வீடு ரெடி ஆயிடும், குடி போறதுக்கு ஆள் இருக்க மாட்டார். மற்றவர்கள் அவருடைய குடும்பத்தார் போய் குடி வந்துட்டு போவாங்க அந்த வீட்டில். அவர் மூத்த இருப்பார். ஆசையா ஒரு வாகனம் வாங்குவார். இந்த வாகனத்தில் நான் பயணிக்கணும்னு நினைச்சு அவரால் பயணிக்க முடியாம போயிடும். அந்த வாகனத்தை வேறு ஒருத்தவர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பார். என்னென்னமோ இந்த உலகத்தில் ஒரு கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், நான் இப்படி வாழ்ந்துடலாம் இப்படி செஞ்சிடலாம் என்கின்ற எண்ணத்திலே இந்த உலகத்திலே மூழ்கி கிடக்கின்றான். ஆனால் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ மரணித்தவர்களுடைய அந்த இடங்களை, வாழ்ந்த இடங்களை ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கும். அவங்க வாழ்ந்த இடம், அவங்க பயன்படுத்திய வாகனம் பார்க்குறோம். இதுமே நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த மனித சமுதாயம் இதுதான் நிரந்தரம், இதுதான் நிரந்தரம். ஒரு மாயையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை பற்றி உண்டான அச்சம் நம்மிடத்தில் இல்லை. நாளை நான் மரணித்து விடுவேன், மரணித்த பிறகு நான் இறைவனிடத்திலே போய் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால்
நம்முடைய வாழ்வு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஃபஜருக்கு நீங்கள் அலாரம் வச்சுலாம் எந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? எந்திரிச்சு வருவீங்க, பள்ளியை நோக்கி நடந்து வருவீங்க, பொதுவு செஞ்சுட்டு பள்ளியிலேயே தொழுவீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த உணர்வு இல்லாமல் நம்ம இடத்தில் போய்விட்டது. பாவங்கள் அப்படியே மூழ்கி கிடக்கிறது. விபச்சாரம் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. மது, சூது, போதை என்கின்ற அடிப்படையில் இன்னொரு பக்கம் ஆண் சமுதாயம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அந்நிய மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், குறிப்பாக நமது பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் ஆண்கள், பெண்கள் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா? பொழுதன்னைக்கும் ஃபோனில் தான் நம்மளுடைய சமுதாயத்துடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கு. ஏதாவது நல்ல விஷயங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை. தேவையில்லாத விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொண்டு அதிலே நேரம் செலவு செய்வதற்கு நமக்கு நேரம் நிறைய இருக்கிறது. 5 நிமிஷம் எடுத்து வச்சு நம்மளால் ஓதுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்? அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யலை. ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலே நாம் மூழ்கி கிடக்கிறோம். இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சான மஜ்ரத்தும், மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஊடுருவி கொண்டிருக்கிறான். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சிடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்துடக்கூடாது. முன்கூட்டியே வந்தாலும் பயான் நடக்கும்போது உங்களுக்கு என்ன செய்வான் ஷைத்தான்? அப்போ தான் உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் அந்த பயானை கேட்டுடக்கூடாது. அப்படியே நீங்கள் கேட்டாலும் நேர்வழி அடைஞ்சிடக்கூடாது. எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு காலமும் நேர்வழி அடைந்து விடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தான் இருப்பதே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏங்க நல்லது செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது? பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து சதக்கா பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அதே சமயத்தில் 100 ரூபா 200 ரூபா வெளியில் செலவு பண்ணிட்டு விடுவோம். பார்க்குறோமா இல்லையா? நம்ம செலவு பண்ணிடுவோம். அந்த நேரத்தில் நம்மளால் முடியும். நம்மளுடைய நண்பர்களுக்காக வேண்டியோ, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டியோ, நன்மையான காரியங்களுக்காக வேண்டி நம்மள்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. 10 ரூபா கொடுக்குற இடத்துல 2 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுக்குறோம். ஆமாம், நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த காசை எடுத்து கொடுத்தா நமக்கு வறுமை வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு ஷைத்தான் என்ன சொல்லுவான்? நீ காசை எடுத்து நீங்கள் சதக்காவாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவானா? எப்பா நீ காசை கொடுத்துடாத, உனக்கு வறுமை வந்துடும், நீனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உனக்கு காசு இல்லை, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உனக்கு காசு இல்லை, இப்போ போய் பள்ளியில் 50 ரூபா 100 ரூபா போடணுமா? இந்த 50-100 ரூபா இருந்துச்சுன்னா நீ வேற எதுக்காவது உபயோகப்படுத்தலாம்ல. இப்படி உங்களை என்ன செய்வான்? உங்களை லாஜிக்காக டச் பண்ணுவான். ஆனால் நீங்கள் இந்த நன்மையான காரியங்கள் செய்யும் போது மட்டும்தான். அதே நீங்கள் வெளியில் போய் ஏதாவது பண்ணுங்க, 500 ரூபாய்க்கு செலவு பண்ணுங்க, 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணுங்க, உங்கள் சிந்தனையில் ஏதாச்சும் ஒரு தடுக்கல் ஏற்படுதா நீங்கள் பாருங்க. நன்மையான காரியம் செய்யும் போது நீங்கள் 50-100 பள்ளிக்காக வேண்டி, சதக்காவாக வேண்டி, ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்களை செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த தடை, இதே உங்களுடைய தேவைக்காக வேண்டி, இந்த உலக தேவைக்காக வேண்டி டக்குன்னு போவோம், பிள்ளைய கூட்டிகிட்டு போவோம், பீச்சுக்கு கூட்டு போவோம், அங்கே 500 ரூபா செலவாயிடும். பார்க்குறோமா இல்லையா? கடத்தரு கூட்டு போவோம், ஜூஸ் கடை கூட்டு போவோம், அங்கே 1000 ரூபா செலவாயிடும். இரவு டின்னருக்காண்டி கூட்டிகிட்டு போவோம், அங்கே 2000 ரூபா செலவாயிடும். இது பெருசாக நமக்கு தெரியாது. இந்த காசை கொடுக்கும்போது அந்த சிந்தனை நமக்கு வராது. ஏன்பா நீ செலவு பண்ற அப்படிங்கிற சிந்தனை வருமா? வராது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, நன்மையான காரியங்கள் செய்வதற்காக வேண்டி நீங்க செய்யும் பொழுது ஒரு 50 ரூபா வந்தாலும் 10 ரூபா வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன நினைச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது? ஏன்? நீங்க இந்த காசை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, உங்களுடைய நன்மையுடைய எடை என்ன செஞ்சிடும்? அப்படியே உயர்ந்து கொண்டே போயும். உயர்ந்து கொண்டே போனால் நீங்க எங்க போவீங்க? சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. நீங்க வெளியில 2000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. 500 1000 உங்களுடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் செலவு பண்ணுகிறீங்கன்னு சொன்னாக்கா அதனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. உங்களுடைய தேவைக்காக வேண்டி செலவு செய்றீங்க, சாப்பிட்றீங்க, கொள்றீங்க. ஆனா இந்த நன்மையான காரியங்களுக்காக வேண்டி நீங்க செலவு செய்யக்கூடிய 100 இருந்தாலும் 50 இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க 50 ரூபாய் செலவு பண்ணதா எழுத மாட்டான், அதை 10 மடங்காக்கி எழுதுறான், 700 மடங்காக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுறான். இந்த மனிதர் இன்னைக்கு இவ்வளவு சதக்கா செஞ்சிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? உங்களுடைய நன்மையுடைய ஏட்டில் அதிகமான நன்மைகள் வர வைக்கப்படுகிறது. அப்போ யாருக்கு இதனால பிரச்சனை? ஷைத்தானுக்கு பிரச்சனை.
அதனால என்ன செய்யலாம், உங்களுடைய சிந்தனையில விளையாடலாம். அப்போ அது உங்களுடைய சிந்தனையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு வழி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, கற்றுத்தருது, தொழுகையில கவனமாயிரும். தொழுகையோடு, அதாவது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் எந்நேரமும் பள்ளியோடு நீங்க என்ன செய்யுங்க, தொடர்புல இருங்க. ஐவேளை தொழுகையும் பேணுதலான முறையில் நீங்க தொழுவுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பிரகாரம் நிலைபெறச் செய்வாயாக. இப்படி துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நம்முடைய கல்பு இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் இருக்கணும். எந்நேரம் தொழுகையோடு, நன்மையான காரியங்களோடு, பள்ளியோடு குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும். அப்பதான் நல்ல சிந்தனைகள் நமக்கு ஏற்படும். நன்மையான காரியங்களை நோக்கி நாம் அதிகமான முறையில் நகர முடியும். இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை எவ்வளவு மோசமாக போயிருக்கு, எந்த அளவுக்கு வக்கரமானவனாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கான். மிருகத்தன்மை வாய்ந்தவனாக மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? இப்போ கல்கத்தா நடந்த சம்பவம், ஒரு பெண்ணுடைய உயிரிழப்பு, ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு விபரீத சம்பவம், எந்த அளவுக்கு மனிதனுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்குறோமா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடியுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், நன்மையான காரியங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், நீங்கள் மனிதர்களாக வாழுங்கள். அப்போ மனிதனாக மனிதத்தன்மையோடு இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருப்பது கட்டாய கடமை இந்த தொழுகை. ஒரு வக்து தொழுகையை விட்டா அல்லாட்ட நம்மளால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விங்க. இன்னைக்கு சாதாரணமா இந்த உலகத்துல யாராவது ஒரு அரசு அதிகாரி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல. சில விஷயங்களுக்கு நோடி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா கூட நம்ம செய்யல, பதில் சொல்ல முடியல, பதறோம், நடுக்கம் வந்துடுது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் ரூம்ல போயிட்டு கலெக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்? அவர் இருக்கக்கூடிய போஸ்ட், நம்மளால அவர்கிட்ட பேச முடியுமா, அந்த பதில் சொல்ல முடியுமாங்கிற அந்த எண்ணம் வரும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே நாம் தொழவில்லை, ஒரு வக்த நம்ம விட்டதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்டால் நம்மள்கிட்ட என்ன பதில் இருக்குது, என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. உடல் ஆரோக்கியம் இருக்குது, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான். பள்ளிவாசல் தொழுவைக்கு இல்லையா? பள்ளிவாசல் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. பள்ளிவாசலுடைய பாங்கோஸ் உங்கள் காதுகளில் கேட்குதா? பாங்கோஸ் கேட்குது. உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. எல்லா வளமும் எல்லா நலமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து இருந்தும் நாம் என்ன செய்யறதில்ல? பள்ளியை நோக்கி வந்து தொழுவதற்கு தயாரா இல்லை. இரவு முழுவதும் நம்ம என்ன செய்யறோம்? முடிச்சுக்கிட்டு இருந்து கரெக்டாக அந்த ஃபஜருக்கு முன்னாடி தான் பல பேர் தூங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது இன்னைக்கு உலகம். என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது? இஷாவுக்கு பிறகு வீண் பேச்சே கிடையாதுங்க. உங்களுக்கு வீண் பேச்சு இல்லாமல் நீங்கள் போய் படுத்துங்க. ஃபஜருக்கு பிறகு உங்களுடைய வாழ்வை தேடிக்கொள்ளுங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. ஃபஜர் தொழுக முடியுதா? ஃபஜர் தொழுக முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அன்று உங்களுக்கு என்ன தேவை அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கானோ அதை தேடிங்கிறாங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மாறி போயிருக்குதா இல்லையா? இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், நோய் நொடியே இருக்காது. பிபி, சுகரு, இந்த பிரச்சனை பார்க்குறோமா இல்லையா? அந்த ஆரோக்கியமான வாழ்வையும் நம்ம இழந்துடும். இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறோமா? ஆரோக்கியமான சாப்பாடு முதல்ல நம்ம சாப்பிட்றோமா? ஆரோக்கியமான ஒரு சுவாசத்தை நம்ம இன்னைக்கு சுவாசிக்க முடியுதா? ஏன்? நாமளே நம்முடைய சுற்றுப்புற சூழலை நாமளே என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு அந்த ஒரு நிலைக்கு தள்ள வைத்திருக்கிறோம் என்கின்ற நிலையை பார்க்கிறோம் நம்மளால். அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியிருந்த அடிப்படையில் நன்மையான காரியங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்திலிருந்தும் அருவருக்கத்தக்க விஷயத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அந்த தொழுகையை முதல்ல நடைமுறைப்படுத்தும். ஒரு தொழுகையை கூட விட்டுறாது. ஐவேளை தொழுகையும் பேணுதலாக தொழுவுங்க. ஆண்களாக இருந்தால் பள்ளியில் வந்து தொழுவுங்க, பெண்களாக இருந்தால் வீட்டில் தொழுவுங்க. நிறைய பெண்கள் இன்னைக்கு தொழுகையை விட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கும். எல்லா விதமான நிகழ்வுகளையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும். அப்போ தொழுகை இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் பாவமான காரியங்களை நோக்கி மனிதன் ஈஸியாக போய் பாவத்தை நோக்கி ஈஸியாக என்ன செய்வான்? ஷைத்தான் அப்படியே உங்களை இழுத்துக்கிட்டு போகக்கூடிய சம்பவங்களை பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களிடத்தில் தொழுகை இருக்கும் என்று சொன்னால் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய வாழ்வாதாரங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் பரக்கத் செய்வான் உங்களுடைய வாழ்க்கையை.
அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய திறவுகோலே இந்த தொழுகை தான். சொர்க்கம் போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த தொழுகை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் விட்டுட்டு அலட்சியமாக இருக்கும். அப்போ இவ்வளவு நாள் நாம் அலட்சியமாக இருந்தாலும் பரவாயில்லை அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த தொழுகையை கடைபிடித்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர் காலூ லம் நகும் மினல் முஸல்லீன். நாளை சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், காலூ லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பள்ளியிலே பாங்கோசை கேட்டது காதுல விழுந்துச்சு. நாங்கள் தொழுவ போல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் உண்மையான வெற்றி என்ன வெற்றி? ஏதாச்சும் ஒரு பரிசு, அதாவது ஏதோ ஒரு போட்டியில் கலந்ததுக்கப்புறம் பரிசு கிடைக்கிது, அதான் உண்மையான வெற்றியா? அல்லது வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அடைஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கிது, அதுதான் உண்மையான வெற்றியா? இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையான வெற்றி எங்க தெரியுமா இருக்கு? ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். தொழுகை உங்களுக்கு இடத்துல இருந்துச்சுன்னா வெற்றி உங்களை சேர்ந்து வரும், உங்களை தேடி வரும். அந்த வெற்றி என்பது எங்க? மறுமை. இம்மையில அல்லாஹ் நன்மையே தருவான், மறுமை வெற்றி தான் அது நிரந்தரமானது. நிரந்தரமான வாழ்வு நமக்கு அவசியமா அல்லது இந்த நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு அவசியம்? நீங்களே முடிச்சு. ஒரு மனுஷன்ட்ட உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, 50 வருஷம் வாழ்றது உனக்கு பிடிக்குமா, 1000 வருஷம் வாழ்றது உனக்கு பிடிக்குமா அப்படின்னா 50 வருஷத்துக்கு நம்ம விரும்புவோமா? சாதாரணமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், 50 வருஷம் வாழ்றது பிடிக்குமா, 1000 வருஷம் வாழ்றது பிடிக்குமாட்டா எல்லா மனுஷனும் நினைச்சுவோம் 1000 வருடம் நான் வாழணும் அப்படின்னு தான் நினைப்பான். அல்லாவே குர்ஆன்ல சொல்கிறான், மனிதன் என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தில் நிறைய வருஷம் வாழணும்னு தான் ஆசைப்படுறான் அப்படின்னு தான் அல்லாவே சொல்கிறான். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ நிரந்தரமான வாழ்வை தேடுறதா இருந்தால் இந்த நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையை நேசிக்காத. இது அற்பம். ஒரு கொசுவுடைய இறகுக்கும் அற்பமானது தான் இந்த துன்யா. கொசுவுடைய இறகை ஏதாவது நம்ம ஏதாவது வேலையை எடுத்து கையில் வச்சுப்போமா? அற்பமாக நடமா? அது பாட்டு கீழே கிடக்கும். அது மாதிரி தான் இந்த உலகம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை தான் நினைக்கிறோம் நம்ம, இதுதான் என்னுடைய குடும்பம், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய வாழ்வு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறான் மனுஷன். எதுவுமே அவனோட போகிறது கிடையாது. அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம மறந்து போயிடுறோம். அவரை குடும்பமானவர், ரொம்ப குடும்பத்தில் நெருக்கமானவராக இருந்தால் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் வாரத்தில் ஒரு வாரம் ஞாபகம் பண்ணுவாங்க, மாசத்துல ஒரு வாட்டி நினைப்பாங்க, அப்புறம் வருஷத்துல ஒரு வாட்டி, இல்லைன்னா எப்பயாவது ஞாபகம் வரும்போது உங்களுடைய பேச்சு வரும், ஆமா இவர் இப்படி இருந்தாரே அப்படின்னு. இதுதான் உங்களை நினைக்கக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்தை நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த உலகம் நம்ம விட்டு போயிட்டா இந்த உலகம் எப்படி இருக்குமோண்டு, இந்த உலகம் உங்களை இப்படித்தான் பார்க்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? மறுமை வாழ்வுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நாளைக்கு உங்களுக்கு உதவியாகும். உங்களுடைய மண்ணறையிலிருந்து மறுமை வரை உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தொழுவும், நோன்பு நோருங்க, ஜகாத் கொடுங்க, சதக்கா செய்யுங்க, நன்மையான காரியங்களை நடைமுறைப்படுத்துங்க, குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றி. உங்கள் நண்பர் யாரும் வரமாட்டார். உங்கள் வாழ்வில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உங்கள் நண்பரோட செலவழிச்சிருப்பீங்க இந்த உலகத்தில். அவரோட தான் எல்லாமே. அவர் ஒருவர் உங்கள் கூட மரணிச்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் உங்கள் மனைவியோடு உங்கள் வாழ்வை செலவழிச்சிருப்பீங்க. உங்கள் மனைவி உங்களோட வருவாங்களா? இல்லை தாய் தந்தையாவது வருவாங்களா? கூட யாருமே வர மாட்டாங்க. மரணித்த பிறகு நீங்கள் தனியாக போய்தான் அல்லாட்ட பதில் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லியாகும். உங்களுக்கு பரிந்து பேசுபவர்களும் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் வேண்டாம் யாராவது வருவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா உங்கள் குடும்பம் வந்து நிற்கும், உங்கள் சகோதரன் வந்து நிற்பார், உங்கள் நண்பர் வந்து நிற்பார். உங்களுக்கு ஒரு காயமா அதை ஆற்றுவதற்காக வேண்டி அவ்வளோ பேரும் உதவி செய்வாங்க. ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லியாகும். நீங்கள் மட்டும்தான் அல்லாட்ட பேசி ஆகும். அல்லாஹ் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்பான். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அல்லாஹ் சொன்னானா இல்லையா? தாய் நான் பெற்ற மகனை விட்டு ஓடுவான், பார்த்துட்டு ஓடுவாங்க. தாயுடைய பாசம் தான் சிறந்த பாசம். தாய் மகனை விட்டு ஓடுவாங்க, மகன் தாயை பார்த்துட்டு ஓடுவார். ஒவ்வொரு கர்ப்பிணியும், நிறை மாத கர்ப்பிணியும் தன்னுடைய கர்ப்பத்தை ஈன்று விடுவாள். அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் அந்த நாள். வெயில தாங்க முடியாதா நம்மளாட்டி? ஒரு 15 நிமிஷம் நம்மளாட்டி வெயில நிற்க முடியுதா? நிழலை நோக்கி போகிறோம், ஜூஸ் கடையை போக்கி நோக்கி ஓடுறோம், தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுறோம். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளுடைய வேதனை எப்படி தெரியுமா இருக்கும்? கர்ப்பணத்தை ஈன்றுவானா எவ்வளவு கடுமையாக. பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைய மறந்துடும்.
எந்த ஒரு தாயாவது அதை மறக்க முடியுமாங்க இந்த உலகத்துல? பால் ஊற்றக்கூடிய குழந்தைய எந்த தாயாவது மறப்பாளா இந்த உலகத்துல? மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இதையே மறந்துடுவான்னு சொன்னாக்கா அந்த நாளுடைய வேதனை எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறானா நமக்கு? நம்ம அலட்சியமா பார்த்துக்கலாம். அதானே வரும்போது பார்த்துக்கலாம், மௌத்து தானே பார்த்துக்கலாம், வரும்போது மறுமை தானே பார்த்துக்கலாம். அதனுடைய அலட்சியம் தான் நம்முடைய கடைசி நிலையை நாம் சந்திக்கும் பொழுது கைசேதம் அடைந்தவனாக மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. அன்பானவர்களே, எனவே மார்க்கம் காட்டின அடிப்படையில் நன்மையான காரியங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கணும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.